வருதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பின்னாடி போயிட்டு சைடுல என்ன பண்ணணும்? அதான் இன்னைக்கு நம்ம பண்ணோம். சைடுல நிப்பாட்டிட்டு and try to obtain some ஆருக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வேணும். ரெண்டு விஷயம் எங்க இருக்கு அப்படி பாக்கணும். ரெண்டு விஷயம் எங்க இருக்கு? P இருந்துச்சா? அப்ப P ஐயும் R ஐயும் நான் பேர் பண்றேன். P and R, P and R, P and R பேர் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ரெண்டு ஆப்ஷன். சரியா? P R வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரைட். S பா. S ஃபர்ஸ்ட் வருமா? S first வருமா? Seen in a positive light, it can stimulate learning and growth. First வருமா வராதாங்க? அடுத்து வருமா வராதா? ஏன் இது ஃபர்ஸ்ட் வராது? ஏன்னா இந்த வார்த்தை இருக்குல்ல, இட்டுக்கிறது என்னது? ஒரு என்னது? ஏதோ ஒண்ணு முன்னாடி சொல்ல. ரைட். அப்ப S நான் ஃபர்ஸ்ட் எடுக்கல. மீதி எத்தனை ஆப்ஷன் இருக்கு? இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரும். சரியா? ரைட். P ஃபர்ஸ்ட் போடலாமா? P ஃபர்ஸ்ட் போடலாமா? when you feel disappointed ஒண்ணு எதை தேடுவோம்? இல்லனா சொல்யூஷன். ரைட். அடுத்து the best approach includes some of. ரைட். அடுத்து seen in a positive light, it can stimulate. ரைட். இப்ப இத நான் எதை ரெஃபர் பண்ண போறேன்னா, இத எதுக்கு ரெஃபர் பண்ணலாம்? இத வந்து ஒரு ப்ரோனன் தானங்க. P R S போடுறோம். S ல இருக்கிற இத எது கூட ரெஃபர் பண்ணலாம்? பெஸ்ட் அப்ரோச். the best approach can stimulate learning and growth. வர்ற மாதிரி தானே இருக்கு. ரைட். அடுத்து S க்கு அப்புறம் நான் எங்க போடுறோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டெப் பேக். பின்னாடி போயிட்டு ஸ்டாப் வாட் யூ ஆர் சைடுல நிப்பாட்டிட்டு and try to obtain some but don't get trapped into staying. ரைட். ஓகே. இப்போ இது ஆன்சரா? ஆன்சர் இல்ல. இது ஆன்சரா? இது ஆன்சரா? ஏன் ஆறாவது ஆப்ஷன் அப்புறம் எப்படிங்க ஆன்சர்? P R S Q வாஸ்டுமா? இத ஆன்சர் எப்படி சொல்றீங்க? 6 வாசிச்சாதான் தெரியும். 6 வாசிங்க. 6 என்ன இருக்கு? having lick your wounds. காயத்துக்கு மருந்து போடு. சரியா? காயத்துக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறம் prepare for another effort based on a new. இத வாசிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. 100% வாசிச்ச உடனே தெரிஞ்சிச்சு. Thanks. ஏன் இது வாசிச்ச உடனே எனக்கு ஆன்சர் இதுன்னு தெரிஞ்சிச்சு? P ல என்ன சொன்னாங்க? டிசப்பாயிண்டடா இருக்கும்போது ஒண்ணு எதை தேடணும்? இல்லைனா ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னாங்க? பெஸ்ட் அப்ரோச்ல எது வேணும்? கம்ஃபர்ட்டா சொல்யூஷனா? இதுவா இல்ல அதுவா கிடையாது. பெஸ்ட் ஆஃப் போத். அப்ப ரெண்டு பாயிண்டையுமே சொல்றாங்க. கரெக்ட்டா? ரைட். அப்ப P க்கு அப்புறம் R போடணும். அடுத்து பெஸ்ட் அப்ரோச்ச பத்தி ஒரு பாயிண்ட் S ல இருக்கு. கரெக்ட்டா? பெஸ்ட் அப்ரோச்ச பத்தி ஒரு பாயிண்ட் S ல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த R என்ன சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் போத் இருக்குல்ல. இப்போ இந்த போத்னா எந்த ரெண்டு விஷயங்கள்? ஒன்னு கம்ஃபர்ட், இன்னொன்னு. இதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேன்? Rக்கு அப்புறம் நீங்க கம்ஃபர்ட்ட பத்தியும் பேசணும், சொல்யூஷனை பத்தியும் பேசணும்னு சொல்றேன். கரெக்ட்டா தப்பாங்க? ஒன்னு கம்ஃபர்ட் வேணும் இல்ல சொல்யூஷன் வேணும்னு சொல்லிட்டீங்க. பெஸ்ட் அப்ரோச் எது இருக்கோ? ரெண்டுமே இருக்குன்னு சொன்னாங்களா? எப்படி ரெண்டுமே இருக்கணும் அது சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும் தானே? சொல்றாங்களா சொல்லலையா? P R க்கு அப்புறம் S போட்டோம். S பேசிக்கா எதை பத்தி பேசுறது? பெஸ்ட் அப்ரோச் பத்தி பேசிடுச்சு. அடுத்த பாயிண்ட்ல எனக்கு எந்த பாயிண்ட் வேணும்? S க்கு அப்புறம் கம்ஃபர்ட் பத்தி பேசணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் எதை பத்தி பேசணும்? பேசுதா?
Q வந்துட்டு எதை பத்தி பேசுது? ரைட், கம்ஃபர்ட்ட பத்தி பேசுது. 6th பாயிண்ட் எதை பத்தி பேசுது? சொல்றது புரிஞ்சா? ஆன்சர் எது அப்போ? P, R, S and Q. ரைட். இந்த क्वेश्चन ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? இந்த क्वेश्चन ஈஸியா கஷ்டமா? சரி, ஈஸி. நான் ஃபாஸ்டா போட போறேன். Brain lost his eyesight accidentally as a child. Right. குழந்தையா இருக்கும்போது கண்ணு போயிடுச்சு. அடுத்து, in his days, the few books that were available for 9 people were printed in meaning it. அவங்களுடைய நாட்களில கொஞ்சம் புக் தான் இருந்துச்சு. The few books were printed in big raised type. அதான் மீனிங். கொஞ்சம் புக் எப்படி பிரிண்ட் பண்ணிருந்தாங்க? பெரிய பெரிய லெட்டர்ல பிரிண்ட் பண்ணிருந்தாங்க. இந்த கொஞ்சம் புக்னு சொல்றாங்கல்ல, அத பத்தி பேசுறதுதான். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது, கேட்டா நான் தான் டென்ஷன் ஆகும். நேத்து 2 சென்டென்ஸ் ஸ்பிட் பண்ணிட்டு வர சொன்னா நோட் எடுத்து தூக்கி காமிங்க பாப்போம். யாரை ஸ்பிட் பண்ணி கீழே இன்னொரு சென்டென்ஸ் மீனிங் கிளிக் பண்ணல. நான் என்ன சொன்னேன்? ஸ்பிட் பண்ண சொன்னேன். ஸ்பிட் பண்ணி தமிழ்லயோ தங்கிலீஷ்லயோ மீனிங் எடுக்குன்னு சொன்னேன்ல. ரைட், தூக்கி காமிங்க பாப்போம். வாய்ஸ்ல மாத்தி தூக்கி காமி சிக்கினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். என்ன நடந்த வில்லன் பேச அன்னைக்குதான் நீங்க பாப்பீங்க. தூக்கி காமிங்க ராஜா. முடிக்கல அப்படிதானே? ஒரு 10 பேர் முடிக்காம இருப்பான். எப்படி முடிச்சிருப்பான்? அவ்வளவு பேர் முடிச்சுட்டானா கீழ இருந்து மேல மழை பெய்ய ஆரம்பிச்சிருமே. முடிக்கவே இல்லை. முடிக்கல. கேர்ள்ஸ்ல முடியலையா? சரி, வாங்கிக்கலாம். கொஸ்டின் முடிச்சுட்டு கிளாஸ் முடி போறாச்சா? After that he became a teacher. ஏதோ நடந்திருக்கு, அதுக்கப்புறம் டீச்சர் ஆயிடுது. The letters used were those of the right. இத பத்தி ஏற்கனவே பீல பேசிருக்காங்களா? பீல பேசிருக்காங்களாங்க? சரி, எப்படி டைப் பண்ணிருந்தாங்க? பிக் எப்படிப்பட்ட லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்க? ரைட், இது ரெண்டு சம்பந்தப்பட்டதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது, nevertheless he was able to education the school for the blind in right. நான் என்ன பண்றேன்? குழந்தையா இருக்காரு, அதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிறாரு. கண்ணு போயிடுச்சு, ஆனாலும் என்ன பண்றாரு? ரைட், எஸ் தான் ஃபர்ஸ்ட். அப்படிதானே? எஸ் ஃபர்ஸ்ட் வச்சு ரைட். எஸ்க்கு அப்புறம் எங்க போலாம் அப்படின்னு பாப்போம். எஸ்க்கு அப்புறம் QPR ஆ, எஸ்க்கு அப்புறம் Q ஆ, எஸ்க்கு அப்புறம் R ஆன்னு பாப்போம். எஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வாராரு? டீச்சரா. SQ புரியுதா? SQ ரைட். SQக்கு அப்புறம் அவருடைய நாட்கள்ல லெட்டர்ஸ்னா எப்படி இருந்துச்சு? பெருசா இருந்துச்சு. லெட்டர்ஸ் பயன்படுத்துற லெட்டர்ஸ் எப்படிப்பட்ட லெட்டர்ஸ்? ஆர்டினரி ஆல்பபெட்ட பெருசு பெருசா வச்சிருப்பாங்க, கண்ணு தெரியாதவங்க பாக்குறது. ரைட். இவருடைய ஐடியா என்னது? Braille's idea was to use raised dots instead of raised. Right. Okay. Answer என்னதுதான்? கண்டிப்பா S, Q, P and R. Questionல ஈஸியா இருக்குது, மேட்டர் கிடையாது. Question என்ன பண்ணணும்? Question என்ன பண்ணணும்? ஃப்ளோ கண்டுபிடிக்கணுங்க. சரியா? நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனா என்ன கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க? ஃப்ளோ கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. சென்டென்ஸ் பெருசா இருக்கு, வேண்டாம். 18th question. Page number 18 தெரியாம page number 17. Page number 17 ஆ? இதுவா?
இதுவா இதுவா ஆப்ஷன் தப்பா இருந்துச்சு. எந்த ஆப்ஷனுமே செட் ஆகல. ஆப்ஷன் தப்பா இருந்துச்சு. அரங்கநாதனுங்க அரங்கநாதனுங்க ஊருக்கு போயிருக்காரா? இந்த கொஸ்டின் இந்த டவுட் கேட்டீங்க. சரி பாருங்க பாருங்க பாருங்க. கொஸ்டின் ஆக்சுவலா ஈஸி. ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க. இது போட்டீங்களா போடலையா? சரி கொஞ்சம் பாருங்க. ஆப்ஷன் தப்புனா தைரியமா ஆன்சர் போட வேண்டியது ராஜா. இங்க பாருங்க. After an entire generation of parents and teachers பின்னாடி என்ன வரணும்? பின்னாடி verb வரணும். கரெக்ட்டா தப்பா? ஏன் after ங்கற conjunction. இது subject. கிராமர் படிக்காதவங்க கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. சரியா? இது subject. பின்னாடி verb. Has worked hard. செக் பண்ணிக்கிறேன். Has worked singular ஆ plural ஆ? Singular. Subject எது? Of proportion parents and teachers proportional generation has worked hard to improve its எது generation உடைய its it எதை ரெஃபர் பண்ணுது? it எதை ரெஃபர் பண்ணுது? generation உடைய கேஸுக்கு பின்னாடி என்ன வரணும்? என்ன வரணும்? ரைட் ஓகே. its இதுதான் பிரச்சனை பண்ணிடுச்சு. இந்த புள்ளிதான். இட்ஸ் அதனுடைய ஜெனரேஷன் உடைய குழந்தைகளுடைய வேற எங்கேயாவது கனெக்ட் ஆகுமா? இட்ஸ் வேற எங்கேயுமே கனெக்ட் ஆகுது. ஆர் அண்ட் கியூ. ஆர் கியூ வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பாக்கணும். ஆர் கியூ வச்சு ஆப்ஷனே ரைட். நம்ம போட்டது கரெக்டா? ஆப்ஷன் கொடுத்தது கரெக்டா? அப்படியே ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதான். R and Q போட்டாச்சா? ரைட். இது என்னதுமா? இங்கதான் வலிக்கு முடிஞ்சு சோழி முடிஞ்சிருக்கு. இது என்னது? இது என்னது? செல்ஃப் எஸ்டீம் தான் சொல்றாங்க. an indicator of good mental ரைட். அடுத்து the level of depression in young people skyrocket என்ன ஆயிடுச்சு? ரைட். ஆஃப்டருக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் முடிஞ்சிட்டு இங்க செகண்ட் கிளாஸ் ஆரம்பிக்குது. ஆஃப்டர்ங்கிறது கன்ஜங்ஷனாங்க. கன்ஜங்ஷனா எத்தனை கிளாஸ் சேர்க்கணும்? ஆஃப்டர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் போட்டாங்களா? A generation of parents and teachers has worked hard to improve its children's self-esteem. Self-esteem பத்தி அடுத்து சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா? இப்போ எத்தனை கிளாஸ் முடிஞ்சிச்சு? அடுத்து என்ன ஆரம்பிக்கணும்? அடுத்த கிளாஸ் உடைய சப்ஜெக்ட். அடுத்த கிளாஸ் உடைய சப்ஜெக்ட் என்னது? level of depression in young people has ரைட். ஆன்சர் என்னது? அவ்வளவுதான். கிளாஸ் முடிஞ்சு போலாம். கொஞ்சம் ஹோம்வொர்க் ரெகுலரா பண்ணிருங்க. இந்த வருஷம் நான் பாஸ் ஆகணும், இந்த வருஷம் நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும்னா என்கிட்ட வந்து கேட்காதீங்க. சரியா? நீங்க படிச்சீங்கன்னா நீங்க 500 hours 500 hours ஆர்சிக்கு பேராசெப்டுக்கு போடுங்க. பாஸ் ஆகி 500 மணி நேரம் போடுங்க. பாஸ் ஆகி 500 மணி நேரம் பெருசா உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் போடுங்க. சரியா? ஒரு நாளைக்கு 3 hours போடுங்க. 3 hours போட்டீங்கன்னா 160 days. 160 days எத்தனை மாசம்? 5 மாசம். 5 மாசத்துல உங்களுக்கு IBPS PO மெயின்ஸ் வந்து நிக்கும். நாளைக்கு 3 மணி நேரம் போடுங்க. ரீடிங் அண்ட் பேராஜம்பிள்ஸ் ஆர்சி இந்த விஷயங்களுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிளியர். படிக்கிற டைம் ஒரு 8 hours ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. சரியா? ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கணுமா? பிரச்சனையே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுத்ததை காம்பன்சேட் பண்ற மாதிரி திரும்பி படிக்கணும். சரியா? பிரேக் எடுத்துக்கங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. லீவ் நானே விடுறேன். ஆனா கிளாஸுக்கு நம்ம வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா நாம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும். வந்து உட்கார்ந்து தூங்குறதுக்கு வீட்டுல தூங்குங்க, பிரச்சனையே கிடையாது. வந்து உட்கார கஷ்டமா இருக்குது, நான் யூடியூப்ல பாத்துக்கிறேன். ஆனா வந்து உட்கார்ந்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்?
நான் என்ன எதிர்பார்ப்பேன்? நான் கேட்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன். ஹோம்வொர்க் முடிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். படிக்கணும்னு எதிர்பார்ப்பேன். சரியா? சரி, போலாம். ஃப்ரைடே அன்னைக்கு ஹோம்வொர்க் குரூப்ல வரும்.